ஹலோ மக்களே! இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து படி கீழ வந்து ஒரு லவ் பேர்ட்ஸ் கூடு செட் பண்ணியிருந்தோம். இனிமே ஃபுல்லா வர வீடியோல மேக்ஸிமம் நெறையா வந்து அந்த 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 கேஜ் தான் பார்க்க போறீங்க. ஸோ என்னன்னா வந்து நமக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடி நம்ம பேர்ட்ஸ்க்குலாம் வந்து நெஸ்ட் அவுட் பண்ணிட்டு, சிக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு, பாட்டெல்லாம் கட்டி வச்சுட்டோம். ஸோ இப்போ வந்து ரெஸ்ட் விட்டுட்டு திருப்பி வந்து நம்ம அதுக்கு வந்து வைக்க போறோம் பாட்ட. ஸோ அதான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. லவ் பேர்ட்ஸ் சம்மந்தமா லவ் பேர்ட்ஸ் எப்படி ப்ரீட் பண்றது? நெறைய பேர்ட்ட லவ் பேர்ட்ஸ் இருக்கும். ஆனா எக் வைக்க மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. சிக்ஸ் பொரிக்க மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. நம்ம வந்து அக்வாரியம் ஷாப்பும் வச்சிருக்கோம். ஸோ ரெகுலரா நம்மள வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அதுக்கான டிப்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அப்போ தான் ரெகுலராக போகிற வீடியோ வரும். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதான் வந்து நம்ம கேஜுக்குள்ளே மாட்ட போகிறோம். கரெக்டாக நம்ம 6 பேர்ஸ் இருக்குது. இன்னும் நம்ம 2 பானை எக்ஸ்ட்ரா வைக்கணும். வச்சா தான் நமக்கு கொஞ்சம் சண்டை போடாமல் இருக்கும். இல்லை கண்டிப்பாக சண்டை போட தான் செய்யும். நம்ம கூடிய சீக்கிரம் மாட்டிடுவோம். நான் சொன்னேன்ல எக்காக போட்டு தள்ளிட்டு இருக்குன்னு. டெய்லி தான் வேலை நமக்கு. ஸோ ஓகே மக்களே, ஆக்சுவலாக என்னென்னா வந்து நம்ம பேர்ட்ஸ் வந்து மேல் ஃபீமேல் எல்லாமே ஒரே கேஜில் சேர்த்து விட்டதுனால என்னாச்சுன்னா அது வந்து நம்ம முட்டையாக போட்டு தள்ள ஆரம்பிச்சிச்சு. ஸோ எந்த பேர் வைக்கிதுன்றது தெரியல. பட் வந்து அது எக்கு வந்து வச்சுட்டே இருக்குது. நம்ம வந்து ஆக்சுவலாக செப்பரேட் பண்ணுறது எதுக்காகனா எக் வைக்கக்கூடாதுன்னு தான். பட் நம்ம பாட்டை மட்டும் கழட்டினால எக்கு ஃபுல்லாக வச்சுட்டே இருக்கனால நமக்கு வந்து சும்மா முட்டையை வேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம பானை வச்சுட்டா பெட்டர்னு தோணுது. ஏன்னா அது நம்மளை ஒரு கேராகவே மதிக்கலை. போட்டு எக்காக போட்டு தள்ளிகிட்டே இருக்குது. நம்மளும் எவ்வளோ தான் பார்க்குறது. இப்போ நம்ம ரெஸ்ட்டு விட்றதே வந்து நம்ம அடுத்து பானை வைக்கும்போது கரெக்டாக எக் வச்சு எக் ஹெல்த்தியாக இருக்கும்னு நினச்சி தான். இது இப்படியே முட்டை வச்சு வேஸ்ட் பண்ணிவிட்டு டயர்டாகிட்டு இருந்துச்சுன்னா நம்ம அடுத்து ஜனவரியில் பானை வச்சாலுமே அது வேஸ்ட்டாக தான் போகும். அதனால் நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதுக்கு நம்ம இப்போ வச்சுட்டா நமக்கு நான் இப்போ எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னா, நம்ம இப்போ வைக்கிறோம். கண்டிப்பாக அது எக்கெல்லாம் வச்சு எக்கு ஹேட்ச் ஆகும்போது டிசம்பர் முடிஞ்சிடும். ஸோ வந்து நம்ம ஜனவரி ஃபஸ்ட் வீக்கில் இருக்கும்போது நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும்னு நான் பிளான் பண்ணுறேன். எப்படி இருக்குதுன்னு தெரில. ஏன்னா நேற்று இங்கே கொஞ்சம் ரொம்ப கிளைமேட் சேஞ்சஸ்லேயே வந்து ஒரு பேர்டு வந்து அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு பார்க்கும்போது. நார்மலாக பானை எடுத்து இந்த கட்டு கம்பின்னு சொல்லுவோம்ல, அந்த கட்டு கம்பியை வச்சு முறுக்கி ஏற்கனவே கூட்டில் வந்து ஆணி அடித்து வச்சுருக்கேன். இந்த ஆணியில் வந்து நான் ஹோல்ட் பண்ணி விட்டுருவேன் ஈஸியாக. இப்படி தான் வந்து எல்லா பானையுமே நான் மாட்டி வச்சுருக்கேன். எப்போயுமே பானை மாட்டும்போது வந்து அதோட அந்த உள்ளே லவ் பேர்டு போகிற டைரெக்ஷன் வந்து கூட்டுக்குள்ளே சைட் இருக்கணும். நம்ம வெளியிலேருந்து பார்த்தா நமக்கு தெரியக்கூடாது, அந்த மாதிரி வைக்கணும். ஏன்னா வெளியிலேருந்து வரும்போது வெளிச்சமாக இருக்குமா, ஸோ வந்து லவ் பேர்ட்ஸ் உள்ளே போக பயப்படும். ஸோ வந்து பாட்டோட வாய் வந்து திருப்பி வைக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக உள்ளே போய்க்கணும். அதே மாதிரி இந்த மேலே ஆணியை முறுக்கி விடுறோம் பார்த்திங்களா, இந்த மாதிரி வந்து நல்லா டைட்டாக வந்து முறுக்கிட்டோம்னா கண்டிப்பாக லவ் பேர்டால் ஆட்ட முடியாது பானையை. எப்போயுமே வந்து அதை பானை ஆடாமல் இருந்தால் நமக்கு கொஞ்சம் கூடுதல் சேஃபு. கண்டிப்பாக வந்து உள்ளே இருக்க முட்டை வந்து கலங்காது. எப்போயுமே பானையை வந்து க்ளோஸ் பண்ணி தான் வைக்கணும், ஓப்பனில் வைக்கவே கூடாது. எங்கே நீ வேணால் பாருங்கள், ஓப்பனில் வச்சா கண்டிப்பாக ப்ரீடே ஆகாது. நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சா மட்டும்தான் ப்ரீடே ஆகும். அதே மாதிரி இப்போ மழை பெய்யுது அப்படின்னா ஓப்பனில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தண்ணி உள்ளே போயிடும். ஆனால் மூடி இருந்துச்சுன்னா அந்தளவு போகாது. நம்ம கொஞ்சம் சேஃப்டி அதிகம் கண்டிப்பாக. அதனால் நீங்கள் வீட்டில் யாராவது மூடாமல் வச்சுருந்தாலும் கண்டிப்பாக மூடி வச்சுருங்க. இது வந்து நான் மண்ணில் மூடி வச்சுருக்கேன். சரட்டை இருந்துச்சுன்னா சட்டையில் மூடி வைக்கலாம். பானை வச்சு கொஞ்சம் நேரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே சண்டை போட்டு கரையேற ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அது அவ்வளோ வந்து இப்போ சீசன் கிடையாது. ஆனால் அது பாருங்களேன், நான் இப்போ தான் வச்சுட்டு இன்னும் முடிக்க கூட இல்லை, அதுக்குள்ளே சண்டை போட்டு சண்டைக்கு இறங்கிருச்சு மாற்றி. நான் பானைக்குள்ளேருந்து நான் உள்ளே இருக்கும்போதே அது எனக்கு பதிக்கவே இல்லை. அது வாட்டில் பானைக்குள்ளே போய் அக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அந்த லெவலில் ஆகிடுச்சு. நம்ம இப்போதைக்கு கரெக்டாக வந்து 6 பானை தான் மாட்டியிருக்கோம். இன்னும் ஒரு பானையா இல்லை 2 பானை கண்டிப்பாக மாட்டணும். ஏன் மாட்டலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து சண்டை போட தான் ஆகும். அதே மாதிரி ஒரு பேர் கொஞ்சம், அதாவது ஒரு பேரில் ஒரு ஃபீமேல் மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கனால ஒரு ஃபீமேல் மட்டும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நமக்கு ஒரு சேஃப்டி என்னென்னா உள்ளே வந்து 5 ஃபீமேல் தான் இருக்குது, 6 ஃபீமேல் இல்லை. ஸோ சண்டை போடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே வந்து நம்ம இன்னொரு பானையை கட்டி வச்சிட்டோம்னா சேஃபு. இல்லைன்னா எப்போ என்ன நடக்கும்னே தெரியல. அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கு. நம்ம கேஜில் என்ன மைனஸ் அப்படின்னா வந்து என்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப சிறுசு. நம்ம உள்ளே போகிறதுக்கு வந்து நமக்கு டக்குன்னு உள்ளே நுழைய முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உள்ளே போகணும். எல்லோரும் ஈஸியாக போயிட முடியாது. நமக்கு உள்ளே வந்து ஏன்னா ரொம்ப சின்னசாக போட்டோம். பேட்ஸ் பறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கொஞ்சம் சிறுசாக போட்டோமா. ஸோ உள்ளே போகிறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். இப்போ நான் அடுத்த வீடியோ ரிசல்ட்டில் எக் அப்டேட்லாம் காட்டினா கண்டிப்பாக நான் உள்ளே போய் தான் எடுத்தாகணும். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க போகுது. ஆனால் வேறு வழி இல்லை. இதுதான் நம்ம சேஃபு. இல்லைனா நான் இதிலே வந்து நான் 2-3 பேடை வந்து பறக்க விட்டுட்டேன். அப்போ இதை விடலாம் போட்டோம்னா எப்படி பறக்கும்னு பாருங்கள். ஈஸியாக பறந்து போயிடும். எப்படி உள்ளே போனோமோ அதே மாதிரி தான் வெளியே வர வேண்டியிருக்கு. இது ஒன்று தான் வந்து இதில் கொஞ்சம் கஷ்டமான வேலை. மற்றபடி இந்த பிரச்சனையுமே கிடையாது, நல்லா தான் இருக்கும். நான் உள்ளே போயிட்டு வெளியே வந்து பார்க்குறதுக்குள்ளே அது பானை அக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நான் வெளியே வந்து செகண்ட்ஸ் கூட ஆகலை, டக்குன்னு ஆனால் அவ்வளோ ரெடியாக இருக்குது போல். வேகமாகவே வந்து இதாகிடும். கண்டிப்பாக நம்ம அடுத்த வீக் பார்க்குறதுக்குள்ளே அது எக் வச்சிடும். நான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.